ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். புதன்கிழமை பைபிள் டிவோஷனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறதான வேத பகுதி என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7-8 வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த செய்திக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், விஸ்டம் ஃபார் டெய்லி லிவிங், தினசரி வாழ்க்கைக்கான ஞானம் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த பைபிள் டிவோஷன்ல சில நிமிடங்களுக்குள்ளாய் இந்த பைபிள் டிவோஷன் முடிவடையும். கடைசி வரை நீங்கள் பார்க்க நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். விஸ்டம் ஃபார் டெய்லி லிவிங், தினசரி வாழ்க்கைக்கான ஞானம். நீதிமொழிகள் 4வது அதிகாரத்துல 7-8 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனப்பண்ணும். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சமான வார்த்தை, எண்ணத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. சாலமோன் மூலமா. சாலமோன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், முழு உலகத்திலும் அவனை போல ஞானம் உள்ளவன் இல்லை. அவன் ஏற்கனவே ஞானம் உள்ளவன். அதனாலதான் ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது எனக்கு ஞானம் வேணும்ன்றா. இது நான் சில செய்திகளுக்கு முன்பு நான் அதை பற்றிய காரியங்களை உங்களோட பேசியிருந்தேன். ஏற்கனவே அவனுக்கு ஞானம் இருந்தது. கர்த்தருக்கு பயந்த குடும்பத்தில் பிறந்தவன், வளர்ந்தவன், கர்த்தருக்காக நின்றவன். இப்ப ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கும் போது அவன் ஞானத்தையே கேட்கிறான். இன்னும் அவனுக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சோ உலகில் ஒரு பெரிய ஞானி அப்படின்னா சாலமோன். சாலமோன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவன் சொல்லுகிற வார்த்தை தான், ஞானத்தை ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அதுல ஒரு வார்த்தை இருக்கு, எண்ணத்தை சம்பாதிக்கிறே இல்லையோ புத்தியை சம்பாதின்னு ஆவியானவர் சொல்றேன். நம்முடைய தினசரி வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? ஒவ்வொரு நாளும் எப்படி போயிட்டு இருக்கு? நமக்கு நம்ம நினைச்ச மாதிரி இருக்குதா? இல்ல. நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்குதா? இல்ல. நம்ம போற காரியம் எல்லாமே கைக்கூடி வருதா? இல்ல. நம்ம மனசுல போடுற எல்லா திட்டங்கள், பிளான்ஸ் நடக்குதா? இல்ல. இல்லாட்ட சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமா? சமாதானத்தை அனுபவிக்கிறோமா? நிறைய பேர் சொல்ற வார்த்தை இல்ல இல்ல இல்ல. ஏன்? சமாதானத்தை சந்தோஷத்தை எங்கேயோ தேடாதீங்க. புக்ல பைபிள்ல தேடுங்க, ஆண்டவற்றை தேடுங்க, கிடைக்கும். எண்ணத்தை சம்பாதிச்சு நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறோம்? சில வீட்டுல பாத்தீங்கன்னா 2 பேர் சம்பாதிப்பாங்க, சிலர் ஒருத்தர் சம்பாதிப்பாங்க, சிலர் அறகுறையா சம்பாதிப்பாங்க. இப்படி பல தரப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. கடன் தான் அவங்களுக்கு இருக்கும். அப்ப என்ன வாழ்த்திருக்கிறோம், என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒண்ணுமே பண்ணல. காரணம் என்ன? ஆண்டவருக்கு முன்பு இருந்த வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் தொடர்றதா இந்த பிரச்சனை. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவற்றை வந்ததற்கு பின்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பின்பு நம்முடைய ஆட்டிடியூட்ஸ்ல மாற்றம் இருக்கணும், நம்முடைய செயல்பாடுகள்ல மாற்றம் இருக்கணும், நம்முடைய திங்கிங்ல மாற்றம் இருக்கணும், நம்முடைய செயல்கள்ல, நம்முடைய நடைகள்ல, நம்முடைய கிரியைகள்ல, நம்முடைய பேச்சுல, நம்முடைய எண்ணங்கள்ல, சிந்தனைகள்ல மாற்றம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அப்படி நம்ம செஞ்சு பார்த்தோம்னா, கர்த்தருக்காக நம்ம எல்லாத்தையும் மாத்திட்டோம்னா, ஆமென், ஞானம் நமக்குள்ள வந்துடும். கர்த்தர் கொடுக்கிற ஞானம் நமக்குள்ள கிடைக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். நான் சற்று வேகமாய் முன்னேற விரும்புகிறேன். இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்றது பாஸ்டர் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒருவேளை நான் சண்டே ஸ்கூல்ல படிச்சிருக்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த வசனம் ஒருவேளை நீங்க சண்டே ஸ்கூல் போறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வசனம் உங்களுக்கு மனசுல நிற்கும், மெமரியில இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். நான் சில வசனங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள்ல நிறைய வசனங்கள் ஞானத்தை பற்றி சொல்லி இருந்தாலும் அதுல ரொம்ப முக்கியமா ஒரு 3 விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? முதலாவது காரியம், சீக் விஸ்டம், ஞானத்தை தேட வேண்டும். அதாவது 2வது அதிகாரம் 3 முதல் 7 வரை, நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 7வது வசனம் வரை
இதுல ஒரு 3 காரியத்தை நம்ம கவனிக்க போகிறோம். முதல் காரியம், ஞானத்தை தேடுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். இந்த 3-4 வசனம் சொல்லுது, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்பெல்லாம் பிரயாசப்பட்டிருக்கோமா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு பிரயாசப்படுறோம், சம்பாதிச்சு ஒன்னும் இல்லை. நிறைய அறிவை பெருக்கிக்க பிரயாசப்படுறோம், ஒன்னும் இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீங்க கூப்பிட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஞானத்தை கூப்பிடுங்க, புத்தியை சத்தமிட்டு கூப்பிடுங்க. எப்படி தேடணுமா? புதையல்களை தேடுகிறது போல ஆர்வத்தோட தேடணும். எங்க போய் தேடுவீங்க? இதுலதான் தேடணும். கர்த்தருடைய வார்த்தையில தான் தேட முடியும், ஆண்டவருடைய வசனத்துலதான் தேட முடியும். அநேக நேரம் ஞானத்தை நம்ம வெளியில தேடுறோம், ஒருபோதும் கிடைக்காது. வெளியில கிடைச்ச ஞானம் ஒருபோதும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உதவாது. வேதத்தில் சொல்லப்பட்ட ஞானம், வேதத்தில் சொல்லப்பட்ட புத்திமதிகளை எந்த ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை கீழ்ப்படுகிறதோ அவர்களுடைய குடும்பம் ஞானமாய் இருக்க, வசதியா இருக்க, சமாதானமா இருக்க, சந்தோஷமா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒரு முறை நம்ம எல்லாருக்கும் தெரியும், தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ், அவரோடு கூட சீடனாக வேண்டும் என்று ஒருவன் பிரயாசப்பட்டு அவற்றை போய் கேட்டானா, எப்பா நீ சீடனாகணும்னு நினைக்கிற, ரொம்ப சந்தோஷம், நீ என்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம், உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? அப்ப அந்த மாணவர் சொன்னாரா சாக்ரட்டிஸை பார்த்து, ஐயா நான் ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி சொன்ன உடனே அவர் ஒரு நீர் நிலைக்கு கூட்டு போனார், தண்ணீர்கள் அடங்கிய ஒரு பகுதிக்கு கூட்டு போய் சாக்ரட்டிஸ் தண்ணிக்குள்ள நடக்கிற, அவனும் பின்னாடியே வர்றான். கழுத்தளவு தண்ணி வந்த உடனே சாக்ரட்டிஸ் என்ன பண்றார், திரும்பி அந்த பையனை, அந்த கற்றுக்குள்ள வந்த அந்த சீடனை, மாணவனை தண்ணிக்குள்ள அமுக்குற. சில செகண்ட்ஸ் அவன் அமைதியா இருக்கிறான், ஏன்னா குரு அமுக்குறாரு, நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அமைதியா இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுக்கிற, அவனால முடியல, எவ்வளவோ அடக்கி பார்க்கறான், முடியலன்னு அவன் மேல் நோக்கி குருவனுடைய கையை தள்ளிட்டு மேல வர ட்ரை பண்றான். அப்ப சாக்ரட்டிஸ் அவன் தன்னுடைய கையை எடுத்தார், அவனுடைய தோல்ல இருந்து, தலையில இருந்து எழுப்பி, என்ன குருவே, ஏன் என்னைய கொல்ல பார்த்தீங்க? அப்போ சாக்ரட்டிஸ் சொன்னாரா, உன்னால முடியாத ஒரு டைம் வந்துச்சு பாத்தியா, அப்ப நீ என்ன பண்ணன்னு கேட்டாரா. தண்ணிக்குள்ள நீளமா மூச்சு எடுக்க முயற்சி பண்ணேன், ஆனா முடியல, ஏதோ கொஞ்சம் தான் மூச்சு எடுக்க முடிஞ்சது, அது வரைக்கும் நான் தாக்கு பிடிச்சேன், ஆனா அதுக்கு மேல முடியலன்னு தான் நான் உங்க கையை தட்டி விட்டேன். உன்னுடைய கடைசி மூச்சு, உன்னுடைய இப்ப நீ உயிரோட இருக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியம்னு நினைச்சியோ, இதை விட முக்கியம் ஞானம்னு சொன்னார். நம்ம இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? சம்பாதிக்கிறதுக்கு புறப்படுறோம், பல காரியத்திற்கு நம்ம ரெடி ஆகிறோம், ஆனா ஞானத்தை தேடுறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கோமா? அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில் பல ஜீரோல இருக்கிறோம். பிள்ளைகளை பெற்றெடுப்பது அல்ல குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு வீட்டை கட்டி வாழ்றது அல்ல. வாழ்ந்தா அர்த்தத்தோட வாழணும். வாழ்ற நம்மளை பார்த்து 4 பேர் சந்தோஷப்படணும், எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் சந்தோஷப்படணும். இன்னைக்கு அப்படி இருக்குதா உங்க குடும்பம்? இன்றைக்கு அப்படி இருக்கிறதா சபைகளுக்குள்ள இருக்கிற குடும்பம்? இல்லை. காரணம் என்ன? ஞானம் இல்லை. சம்பாதிப்பதற்கு நேரம் எடுக்கிறோம், உடுத்துவதற்கு நேரம் எடுக்கிறோம், சாப்பிடுவதற்கு நேரம் எடுக்கிறோம், பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நேரம் எடுக்கிறோம், நம்மை அழகுபடுத்துவதற்கு நேரம் எடுக்கிறோம், எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. ஞானத்தை தேடுவதற்கு நேரம் இல்லை என்றால் உங்களை குறித்து ஆண்டவர் எப்படி சந்தோஷப்படுவார்? சோ முதலாவது காரியம், ஞானத்தை தேடுங்கள். எங்க தேடுறது? பைபிளை தான் தேடணும். பைபிளை வாசித்தா தான் ஞானம் வரும். பைபிளை வாசிக்கும் போது ஆண்டவர் யாருங்கிறது புரியுது. பைபிளை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளை எப்படிலாம் புடம்பிட பார்க்கிறார், எப்படிலாம் நம்மளை நடத்த பார்க்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 2வது காரியம், முதல் காரியம் சீக் விஸ்டம், ஞானத்தை தேட வேண்டும் வேதத்துல. 2வது காரியம் ஃபியர் த லார்ட், ஆண்டவருக்கு பயப்படுவது. இதே 2வது அதிகாரம் நீதிமொழிகள்ல 5-6 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஒரு இன்ஜினியர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்ஜினியரா மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 60-70 புத்தகங்களை அவர் படிக்க நேரிடும். ஒரு டாக்டரை வச்சுக்குவோம், 5 முதல் குறைந்தது சொல்றேன் 7 ஆண்டுகள் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை அவர் படிச்சு முடிச்சாதான் அவர் டாக்டர். ஆனா ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது ஒரே புத்தகம் தான், பரிசுத்த வேதாகமம். எத்தனை முறை நம்ம படிச்சிருப்போம்?
ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இதுல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? இல்ல, கடமைக்கு படிக்கிறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கை கடமைக்கு இருக்கு. இது மேல ஆசைப்பட்டு இதை லவ் பண்ணி இது கர்த்தருடைய வார்த்தை, இன்னைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை இதுல இருந்து கிடைக்குமா என்கிற தாகத்தோடு, அப்பதான் ஆண்டவருக்கு பயப்படுறதுன்னா என்னதுங்கிறதே நமக்குள்ள தெரிய வரும். நிறைய பேருடைய சாட்சிகளை கேட்டிருக்கேன். பைபிளை படிச்சு நாங்க ரட்சிக்கப்பட்டோம், இந்த புத்தகத்தை படிக்க போய் தான் இன்னைக்கு நாங்க உயிரோடு இருக்கிறோம், இந்த புத்தகம் தான் எங்களை சுமக்குது, இந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தை இல்லைன்னா நாங்க என்னைக்கும் சிதறி போயிருப்போம், எங்க குடும்பமே இல்லாம போயிருப்போம் என்று சொல்லுகிற பல சாட்சிகளை நான் பார்க்கிறேன், கேள்விப்படுகிறேன். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் இங்கதான் இருக்குது. இதை படிக்க படிக்க ஆண்டவர் மேல ஒரு பயம் வரும். ஏதோ நானும் படிச்சேன் ஒரு 2 வசனம், ஏதோ நானும் படிச்சேன் இன்னைக்கு கோட்டாவா முடிக்கணும், அப்படி பைபிளை படிக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்வேன், மாணவர்களோடு உரையாடும் போது, வாலிபர்களோட கவுன்சிலிங்ல இருக்கும்போது நான் சொல்லுவேன், முதல்ல இந்த புஸ்தகத்தை நேசிங்கன்னு சொல்லுவேன், அப்புறம் இந்த புஸ்தகத்தை வாசிங்கன்னு சொல்லுவேன், 3வது இந்த புஸ்தகத்தை தியானிங்கன்னு சொல்லுவேன். இதை நேசிக்காம வாசிக்காதீங்க, இதை வாசித்த பின்னாடி யோசிக்காம இருக்காதீங்க. யோசனை என்பது தியானம். முதலாவது இந்த வேத புஸ்தகத்தை நேசிக்கணும். இது கர்த்தருடைய வார்த்தை, இதை ஒரு புக்கா பார்க்காதீங்க, இது ஆண்டவருடைய வார்த்தை. என்னுடைய வாழ்க்கையே இதுதான், இதை படிச்சாதான் நான் நல்லா வாழ முடியும், இதை படிச்சாதான் எனக்கு சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், இதை படிச்சாதான் நான் ஆசீர்வாதமா இருப்பேன் என்கிற எண்ணம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பைபிளினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எந்த கூட்டத்துக்கு போங்க, அங்க பேசுற பிரசங்கியார் தன்னுடைய பிரசங்கத்தை முடிப்பதற்கு முன்பு 2 காரியம் சொல்லுவார். ஒண்ணு, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல பைபிள் வாசிங்க. ஏன் இதை சொல்றாங்க? எத்தனையோ தடவை நம்ம கேட்டும் இன்னைக்கும் நம்ம பலர், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பலர் பைபிள் வாசிக்காம இப்ப வரைக்கும் இருந்திருப்பீங்க, ஜெபம் பண்ணாம இருந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையில எப்படி மேன்மை வரும்? பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதமா இருப்பாங்க? எப்படி நம்முடைய குடும்பத்தை நம்பி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? அதனாலதான் கர்த்தர் சில குடும்பத்தை அப்படியே வச்சிருக்கிறார். சாபம் அப்படியே இருக்குது, வேதனை அப்படியே இருக்குது, பிரச்சனை அப்படியே இருக்குது, தீரல. ஏன் தீரல? தேட வேண்டியதை தேடல. சந்தோஷம் இதுக்குள்ள இருக்குது, சமாதானம் இதுக்குள்ள இருக்குது. உங்க சரீரத்திற்கு தேவையான சுகம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. உங்க வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டி இந்த புத்தகத்தில் இருக்கிறது. Fear the Lord. ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஆண்டவருக்கு பயப்படுறதுன்னா என்ன? மற்ற நம்ம சகோதரர்கள் மாதிரி ஆண்டவருடைய போட்டோவை ஒரு இடத்துல மாட்டி கீழே விழுந்து கும்பிடுறதா? ஆண்டவருடைய போட்டோவை மாட்டி அதை பார்த்துக்கிட்டே நம்ம இருக்கிறதா? இல்லையே. அவர் எழுதி கொடுத்த பைபிளை நம்ம நேசிச்சோம்னாலே அவருக்கு பயப்பட ஆரம்பிச்சோம். அவர் நமக்கு கொடுத்த அந்த வேதாகமத்தை விரும்பி வாசித்தீங்கனாலே அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் தானா உள்ள வந்துடும். 6வது வசனம் பாருங்க, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். இந்த இடத்துல வேற எந்த வார்த்தையும் இல்லை. அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். இதை விட வேற ஏதாவது வசனம் விளக்கம் வேணுமா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். குடும்பத்தை ஞானமா நடத்துங்க, பணத்தை வச்சு நடத்தாதீங்க. நீங்க படிச்ச படிப்பை வச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சு உங்க குடும்பத்தை நடத்தணும்னு நினைக்காதீங்க. அது நாசமா போயிடும். குடும்ப வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போயிடும். இது வரைக்கும் நல்லா இருந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் ஒரு நாள் ஒரு செக் வைப்பார். ஏன் இந்த செக்கை வச்சிருக்கிற? ஏன் நகல முடியாம நம்ம இருக்கிறோம்? இன்னும் உலகத்துக்கு நடிக்கிறோம்னு அர்த்தம். தெய்வ பயம் நமக்குள்ள குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆண்டவருக்காக நின்று அந்த வைராக்கியம் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். என்றைக்கு ஆண்டவருக்குள் நம்மை வளர்த்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் வந்து சேரும். கடைசி காரியம் கனெக்ஷன். முதல்ல சீக் விஸ்டம் என்று சொன்னேன். 2வது காரியம் ஃபியர் த லார்ட், ஆண்டவருக்கு பயப்படுறது. 3வது காரியம் கனெக்ஷன். நம்முடைய தொடர்பு யாரோட இருக்குது? நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 20வது வசனம், ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். மறுபடியும் சொல்றேன், ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன், அதாவது உறவு கொள்றவன், தொடர்புல இருக்கிறவன் ஞானம் அடைவான். மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். நான் சொல்லல, பைபிள் சொல்ல. நம்ம கனெக்ஷன் யாரோட இருக்கு? நம்முடைய தொடர்பு யாரோட இருக்கு? நம்முடைய பழக்க வழக்கங்கள் யாரோட இருக்கு? உங்களுக்கு ஒருவேளை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், சின்ன வயதுல இருந்தே பழகின ஆட்கள் இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்க இருக்கலாம், அண்ணன்மார் இருக்கலாம், அக்காமார் இருக்கலாம், அம்மா அப்பாமார் இருக்கலாம். இவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் கேளுங்க, கேட்காதீங்கன்னு சொல்லல. ஆனால் இவர்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு ஞானத்தை கத்துக்கலாம்னு நினைச்சா ஏமாந்துருவீங்க. இவங்களால நமக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லை. இவர்களால நமக்கு எந்த விதத்திலையும் நம்ம வாழ்க்கையை முன்னெடுத்து போறதுக்கு இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஏன்னா அடிக்கடி எனக்கு இந்த நாட்கள்ல வருகிற வசனம், என் மகிமையை வேறு ஒருவருக்கும் கூட. அவ்வளவு பொசசிவா இருக்கிறார் ஆண்டவர் நம்ம மேல. எப்போதும் அவரைத்தான் சார்ந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க யாரோட சேர்றீங்க? உங்க சேர்மானம் யாரோட? நீங்க யாரோட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்க? அந்நியர்களோடையா, ரட்சிக்கப்படாதவர்களுடையா, ஜெபிக்கிறவர்களுடையா, ஊழியக்காரங்களுடையா? நீங்க யாரோட உங்க தொடர்பு வச்சிருக்கீங்க? அதை பொறுத்துதான் உங்க தினசரி வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க யாரோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? ஜெபிக்கிறவர்களோட பேசுங்க. அவிசுவாசிகளோட ரொம்ப நேரம் பேசாதீங்க, நாசமா போயிருவீங்க. ஜெபிக்கிறவங்களோட பேசுங்க. வேதத்தை வாசிக்கிறவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களோட நேரம் செலவு பண்ணுங்க. அவங்ககிட்ட உட்கார்ந்து காத்திருந்து வாங்கிக்கோங்க ஞானத்தை. நாங்க எப்படி ஜெபம் பண்ணணும், என்ன செய்யணும், இந்த தொடர்பு உங்களுக்கு இருந்தா கர்த்தர் உங்களை குறித்து சந்தோஷப்படுவார். நம்முடைய தொடர்பு யாரோட இருக்கு? அந்த வசனத்தை, அந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவர் ஞானம் அடைவார், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவார். யார் மூடன்? அறிவில்லாதவங்க மூடர்கள். யார் அறிவில்லாதவர்கள்? ஆண்டவருக்கு பயம் இல்லைன்னா அறிவு இருக்காது. பார்த்தா அறிவாளி மாதிரி தெரியும், பார்த்தா அவங்க செய்யறதெல்லாம் ரொம்ப ஞானம் மாதிரி தெரியும். சுத்தமா அறிவு இல்லைங்கிறது நமக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும், ஜெபம் பண்றவங்களுக்கு தான் தெரியும். நீங்க யாரோட கூட்டணி வச்சிருக்கீங்க? உங்க கனெக்ஷன் யாரோட இருக்கு? ஜெபிக்கிறவர்களோட சேருங்க, வேதம் வாசிக்கிறவங்களோட சேருங்க. அந்நியர்களோட நமக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. ஏதோ வாங்க ஹாய் பாய் அதோட நிறுத்திக்கணும். ரொம்ப க்ளோஸா நம்ம யாற்ற போறோம், அந்த சுபாவம், அந்த நாசம் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துடும். நம்ம புத்தி மாறிடும், நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல, பூவோட சேர்ந்த நாரும் மணக்குமா. பூ, அதுக்கு கீழே நாறு, அதை பிடிக்கிற அந்த அந்த காம்பு அல்லட்ட நாருன்னு சொல்லுவாங்க. பூவோட சேர்ந்த நாரும் என்ன செய்யுமா? மணக்கும். ஒரு பூ மாலைன்னு எடுத்துட்டோம், மாலை போடுவாங்க இல்லையா? அந்த மாலைய, அந்த பூக்கள் எல்லாம் நெருக்கி கட்டுவதற்கு நாரைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு கயிறு மாதிரி இருக்கும். அந்த கயிறுக்கு எந்த ஸ்மெல்லும் கிடையாது, அந்த நாருக்கு எந்த ஸ்மெல்லும் கிடையாது. ஆனால் அந்த பூவோட அந்த நார் கட்டப்பட்டது நிமித்தம் அந்த நாருக்குள்ளேயும் ஸ்மெல் வருது. நம்ம கூட பழகிறவங்க ஆசீர்வதிக்கப்படும். உங்க கூட யார் ரொம்ப கனெக்ஷன்ல இருக்காங்களோ அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறத நீங்க விரும்பணும். அவங்க ஆண்டவருக்குள்ள நெருங்கி வரணுங்கிறத நீங்க விரும்புங்க. அதுதான் ஞானத்தின் அடையாளம், அதுதான் ஞானத்திற்கான தேடலாக அமையும். சோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஞானமா இருக்கணும்னா ஆமென் 3 காரியத்தை செய்யுங்க. 1, ஞானத்தை தேடுங்க, சீக் விஸ்டம். 2வது, fear the Lord, ஆண்டவருக்கு பயப்படுங்க. 3வது, தொடர்பு, உங்களுடைய கனெக்ஷன் யாற்ற இருக்கு என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த பைபிள் டிவோஷன் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அருமையான நல்ல வேளைக்காக நன்றி. இந்த நாளிலும் ஞானத்தை குறித்து ஆண்டவர்களோடு உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஞானத்தை தேடுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். உமக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்களுடைய தொடர்பு யாரோடு என்பதை இந்த நாட்கள்ல மறுபடியும் ஒரு விசை யோசித்து பார்த்து ஆண்டவரே, நாங்கள் சரியானவர்களோடு நாங்கள் தொடர்பில் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் போல வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.